அவரவர்கள் உயிரை புருவ மத்தியில் நினைவு கொண்டு வந்து ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா. அகஸ்தியமா மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் எங்கள் தாய் தந்தையர் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையர் தெய்வ சக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையரின் அருளாசி நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையரின் அருளால் குருவின் அருளாசியும் குரு அருளால் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரின் அருள் சக்தியும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரின் அருள் சக்தியால் எல்லா மாமகரிஷிகளின் அருள் சக்தியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா. கண்ணின் நினைவை விண்ணிலை செலுத்தி துருவ நட்சத்திரத்தின்பால் நம் கண்களின் நினைவை ஒன்றும்படி செய்து துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஏங்கி நாம் கண்வழி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற வேண்டும் என்று ஏங்கி நாம் சுவாசிப்போம். இப்பொழுது புருவ மத்தி வழியாக நம் உயிர் வழியாக நம் நினைவுகள் அனைத்தையும் வான மண்டலத்திலே செலுத்தி துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்தி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. நம் உயிரான ஈசனிடம் வேண்டி உயிரோடு ஒன்றி துருவ நட்சத்திரத்தோடு ஒன்றி குரு அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று திரும்ப திரும்ப நம் உயிரையும் துருவ நட்சத்திரத்தையும் அது ஒன்றும்படி செய்து அந்த சக்தி பெற வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவோம். எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஏங்கி தியானிப்போம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் இரத்த நாளங்களிலே கலந்து எங்கள் இரத்த நாளங்களில் உள்ள ஜீவாணுக்களும் ஜீவான்மாக்களும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா.
துருவ நட்சத்திரம் வெளிப்படுத்தும் பேரருள் பேரொளியை உயிர் வழியாக அதை இழுத்து கவர்ந்து சுவாசித்து உள்முகமாக நினைவை செலுத்தி நம் உடலில் உள்ள இரத்தங்கள் முழுவதும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் படர வேண்டும். அதில் உள்ள ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று ஒரு வட்டம் போன்று, ஒரு சர்க்குலேஷன் போன்று திரும்ப திரும்ப நம்முடைய நினைவுகள் கொண்டு துருவ நட்சத்திரத்தின்பால் செல்வதும், உயிர் வழியாக அதை இழுத்து கவர்வதும், நம் இரத்த நாளங்களிலே அதை படரச் செய்வதும், அதில் இருக்கக்கூடிய ஜீவாணுக்களும் ஜீவான்மாக்களும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்பது அந்த ஜீவ அணுக்களுக்கும் ஜீவ ஆன்மாக்களுக்கும் துருவ நட்சத்திரத்தை அந்த பேரருள் பேரொளி உணர்வுகளை இணைப்பதையும் மீண்டும் துருவ நட்சத்திரத்தின் பால் செல்வதும் இப்படி திரும்ப திரும்ப ஒரு சர்க்குலேஷன் போன்று ஒரு வட்டமாக துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியை அலை அலையாக நம் உடலில் உள்ள இரத்த நாளங்களிலே பரவச் செய்வோம். ஜீவாணுக்களும் ஜீவான்மாக்களும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற உயிரான ஈசனிடம் வேண்டி ஏங்கி அந்த சக்திகளை நாம் தியானிப்போம், சுவாசிப்போம், நம் உடலிலே சேர்ப்போம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து, எங்கள் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளிலும் படர்ந்து, எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் படர்ந்திட, அந்த உடலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியை நம் உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களும் அந்த சக்தி பெற வேண்டும் என்று நம் உடலையே அந்த துருவ நட்சத்திரத்தினோடு ஒன்றும்படி செய்து, உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களும் அந்த சக்தி பெற வேண்டும் என்று நம் உயிரான ஈசனிடம் ஏங்கி வேண்டி அந்த சக்தி பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதை ஏங்கி பெறுவோம். நம் உடல் முழுவதும் படரச் செய்வோம். எல்லா அணுக்களிலும் அந்த சக்தி படர வேண்டும் என்று, எல்லா அணுக்களும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற்று ஒளியான அணுக்களாக உருவாக வேண்டும் என்று நாம் ஏங்கி தியானிப்போம்.
துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியால் எங்கள் சொல்லும் செயலும் புனிதம் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியால் எங்கள் பேச்சும் மூச்சும் இந்த உலக மக்கள் அனைவரையும் அமைதி பெறச் செய்ய அருள்வாய் ஈஸ்வரா. எங்களுக்கு நல்ல எண்ணமும் எங்களை பார்ப்பவர்களுக்கு நல்ல எண்ணமும் எங்கள் வழி நல் வழியாகவும் எங்களுக்கு உன்னை என்றும் மறவாத எண்ணம் கொடு ஈஸ்வரா. குருதேவா. மலரின் மனமும் தெய்வ குணமும் மகரிஷிகளின் அருள் சக்தியும் மகிழ்ந்து வாழ்ந்திடும் அருள் சக்தியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. தங்கத்தை போன்று மனம், எங்களுடைய மனம் அந்த மங்காத அருள் சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா. நாங்கள் அனைவரும் தங்கத்தை போன்று மங்காத மனம் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் சொல் வைரத்தை போன்று ஜொலித்திடும் நிலையாகவும் எங்கள் செயல் வைரத்தை போன்று ஜொலித்திடும் நிலையாகவும் எங்கள் வாழ்க்கை வைரத்தை போன்று ஜொலித்திடும் நிலையாக நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. அன்றாட வாழ்க்கையில் காலையில் இருந்து இரவு வரை எங்கள் வாழ்க்கையில் எங்களை அறியாது சேர்ந்த அந்த இருளான உணர்வுகள் அனைத்தும் நீங்கி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எங்களை அறியாது நாங்கள் சுவாசித்த அந்த உணர்வுகள் எங்களுக்குள் தீமை செய்யும் அணுவாக உருவாகாதபடி அதை தடுக்கக்கூடிய சக்தி, அதை நன்மை பயக்கக்கூடிய சக்தியாக ஒளியாக மாற்றக்கூடிய அந்த அரும்பெரும் சக்தி நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா. குருதேவா. எங்களை பார்ப்போர் அனைவரும், எங்களை நினைப்போர் அனைவரும், நாங்கள் பார்ப்போர் அனைவரும், நாங்கள் நினைப்போர் அனைவரும் குரு அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற்று அவர்கள் அனைவரும் தீமைகளை அகற்றிடும் அரும்பெரும் சக்தி பெற்று
நாங்கள் அனைவரும் பகைமை உணர்வுகள் நீங்கி சகோதர பாசத்துடன் ஒற்றுமை உணர்வுடன் ஒன்றுபட்டு வாழ்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியால் எங்கள் பார்வை அனைவரையும் நல்லவராக்கக்கூடிய சக்தியாக எங்களுக்குள் வளர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் சொல்லிலே இனிமையும் எங்கள் செயல்கள் அனைத்தும் புனிதம் பெற்று நாங்கள் செய்வதெல்லாம் எங்களை புனிதப்படுத்துவதாகவும் உலக மக்களை புனிதப்படுத்துவதாகவும் நாங்கள் அருள்வழியில் செல்வதாகவும் உலக மக்கள் அனைவரையும் அருள்வழியில் அழைத்துச் செல்லும் சக்தியாக அமைய வேண்டும் ஈஸ்வரா. எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய நினைவாற்றல் எங்களுக்குள் மீண்டும் மீண்டும் அது நினைவுக்கு வந்து நாங்கள் அனைவரும் என்றுமே துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் துருவ நட்சத்திரத்தோடு இணைந்தே எங்களுடைய வாழ்க்கை அமைந்திட அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரம் வேறல்ல, நாங்கள் வேறல்ல என்ற நிலையில் அந்த துருவ நட்சத்திரமே நம்முடைய வாழ்க்கையின் எல்லையாக அந்த சக்தி ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் குடும்பத்தில் எங்களுடைய சகோதர சகோதரிகள், எங்களுடைய உற்றார் உறவினர், நண்பர்கள், நாங்கள் தொழில் செய்யும் இடங்களில் எங்களுடன் வேலை செய்வோர், அந்த தொழிலை நடத்துபவர்கள், அங்கே வரும் வாடிக்கையாளர்கள், அன்றாட வாழ்க்கையில் நம் குடியிருக்கும் வீட்டிற்கு அருகிலே நாம் சந்திப்பவர்கள், பத்திரிகையோ டிவியோ இப்படி எத்தனை வகைகளில் எத்தனை பேரை நாம் ஒவ்வொரு நாளும் சந்திக்கின்றோமோ அவர்கள் ஒவ்வொரு உயிரையும் கடவுளாக மதித்து அந்த ஈசன் வீட்டிற்கும் ஆலயமாக அந்த உடல்களை எண்ணி அந்த மனித உடலை அந்த ஆலயத்தை உருவாக்கிய தெய்வ குணங்கள் அது என்றுமே அருள் உணர்வுகளை பெற்று அருள் மகரிஷிகளின் அருள் சக்தி பெற்று மகிழ்ந்திடும் உணர்வாக எல்லோரும் அந்த நிலை பெற வேண்டும் என்று நாம் தியானிப்போம், தவம் இருப்போம். யாரையெல்லாம் நாம் தினசரி அடிக்கடி நாம் பார்க்கின்றோமோ, பழகுகின்றோமோ, சந்திக்கின்றோமோ, உறவாடுகின்றோமோ
எல்லோருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று நாம் ஒரு நிமிடம் ஏங்கி தியானிப்போம். ஏனென்றால் ஆண்டவனுடைய அருளையோ மற்றவருடைய அருளையோ நாம் தேடிக்கொண்டிருப்பதை காட்டிலும் அந்த சக்தி நம்முடன் அன்றாடம் பழகுவர்கள், நாம் சந்திப்பவர்கள், அவர்களுக்கு அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான தவமாகும். நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் இந்த உலகில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் பெற வேண்டும். உலக மக்கள் அனைவரும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற்று அவர்கள் வாழ்க்கையில் என்றுமே மன மகிழ்ச்சியுடன் மகிழ்ந்து மகிழ்ந்து வாழ்ந்து வளர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா என்று நம் உயிரான ஈசனை வேண்டி, உலக மக்கள் ஒவ்வொரு உயிரான ஈசனையும் வேண்டி ஒரு நிமிடம் ஏங்கி தியானிப்போம். இந்நேரம் வரை நாம் அமைதி கொண்டு அன்பு கொண்டு உயிரான ஈசனிடம் வேண்டி அருள் உணர்வுகளை நாம் சுவாசித்தோம். நம் உலகில் இருக்கக்கூடிய அணுக்கள் அதை பெற ஏங்கி நாம் தியானித்தோம். உலக மக்கள் பெற வேண்டும் என்றும் நாம் குருக்காட்டிய வழியிலே நாம் தியானித்தோம். ஆத்மசக்தி பயிற்சியாக நாம் இதை மேற்கொண்டோம். இதை வலுப்படுத்தும் நிலையாக நம் எண்ணத்தால் நம்மை காக்க முடியும். நம்முடைய எண்ணத்தால் நம் குடும்பத்தை காக்க முடியும். நம் எண்ணத்தால் இந்த ஊரை காக்க முடியும். நம் எண்ணத்தால் இந்த உலகையே காக்கக்கூடிய சக்தியாக நாம் பெற முடியும் என்று மன உறுதி கொண்டு அந்த உயர்ந்த சக்திகளை நாம் மீண்டும் மீண்டும் எண்ணி ஏங்கி நாம் பெறுவோம். குருநாதர் நமக்கு அடிக்கடி சொல்லக்கூடிய வாக்கு இதுதான். உங்களுக்கு உயர்ந்த சக்திகளை, மிக மிக சக்தி வாய்ந்த உணர்வுகளை கொடுக்கின்றோம், கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். அதை சாமி கொடுப்பார், சாமி செய்து தருவார், சாமி தான் செய்வார் என்று எண்ணுவதற்கு பதிலாக நான் எவ்வளவு அழுத்தமாக குருநாதர் கொடுத்ததை அப்படியே உங்களுக்கு நீங்கள் அனைவரும் அந்த சக்தி பெற வேண்டும் என்று ஆசையுடன் நீங்கள் எல்லோரும் மகிழ்ந்து வாழ வேண்டும் என்று கொடுக்கக்கூடிய அருள் வாக்குகளை அதையெல்லாம் பெற வேண்டும் என்று குரு வழியில் அதை நான் கடைபிடித்து எனக்குள் வளர்ப்பேன். குரு சொன்ன முறைப்படி எனக்குள் அதை முழுமையாக பெறுவேன். நிச்சயம் என்னால் அதை பெற முடியும் என்று நான் உங்களுக்கு பதிவு செய்ததை அந்த அருள் உணர்வோடு ஏற்றுக்கொண்டு அதை பெற வேண்டும் என்று உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் துன்பம் நேருகின்றதோ, இன்னல்களை சந்திக்கின்றீர்களோ, குறையான உணர்வுகளை கேட்க நேருகின்றீர்களோ, சாபமான உணர்வுகளை கேட்க நேருகின்றீர்களோ, அந்த நேரத்தில் இதை நினைவு கொண்டு வந்து அந்த சக்தி பெற வேண்டும் என்று எண்ணி ஏங்கினால் அந்த இடத்திலே உங்கள் எண்ணம் உங்களை காக்கும். உங்கள் எண்ணத்தால் தான் உங்களை காக்க முடியும் என்று உங்களை நீங்கள் நம்புங்கள் என்று சொன்ன முறைப்படி நமது உயிரிலே
இயக்க சக்தியாக இருக்கக்கூடிய வெப்பம், காந்தம், விஷம் என்ற நிலைகளில் அதனுடைய இயக்கங்களை உணர்ந்து இந்த மூன்றிலும் நாம் இணைக்கக்கூடிய அந்த அன்றாட வாழ்க்கையில் காலையிலிருந்து இரவு வரை என்று சொல்கின்றன அந்த சந்தர்ப்பத்திலே எந்த உணர்வை, எந்த குணத்தை நாம் அங்கே இணைக்கின்றோமோ அதுவே நம் உயிரால் இயக்கப்பட்டு அதுவே நம்மை இயக்குகின்றது. ஆனால் நாம் அதை உணராதபடி நுகர்ந்த உணவின் இயக்கமாக இப்படி வருகின்றது, இப்படி ஆகிவிட்டது, அல்லது எப்பொழுதுதான் சரியாகும் என்று தெரியவில்லை. ஆக மூலாதாரத்தில் மூன்றெழும் கனலை காலமறிந்து கருத்தறிந்து செயல்பட வேண்டும் என்ற அந்த நிலைகளை நாம் அறிய விடாதபடி அந்த உணர்வுகள் இயக்கிவிடுகின்றது. நாம் தவறு செய்யவில்லை, நாம் நுகர்ந்த உணவு அவ்வாறு இயக்கிவிடுகின்றது. இருந்தாலும் குரு நமக்குள் பதிவு செய்து உங்கள் எண்ணம் உங்களை காக்கும் என்று சொன்ன நிலைகளை எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை நினைவு கொண்டு வந்து நுகர்ந்த உணவு நம்மை எப்படி இயக்கி, கஷ்டம் வந்து விட்டதே, நோய் வந்து விட்டதே, துன்பம் வந்து விட்டதே, தொழில் இப்படி ஆகிவிட்டது, கடன் வாங்கியவன் கொடுக்கவில்லை, என் பையன் இப்படி செய்கின்றான், என் குழந்தைக்கு இப்படி இருக்கின்றது, இங்கே குழந்தை பிறக்கவில்லை, குழந்தை உருவாகவில்லை, திருமணமாகவில்லை, வேலை கிடைக்கவில்லை, சம்பாத்தியம் இல்லை என்று உடலிலே வலியாக இருக்கின்றது, வேதனையாக இருக்கிறது என்று இப்படி திரும்ப திரும்ப நாம் நுகர்ந்த உணர்வுகள் நம்மை அதன் வழிக்கு அழைத்து சென்று அதையே மீண்டும் மீண்டும் நாம் ஜெபித்து அதையே தியானமாக்கி அதையே சொல்லாக்கி அதையே செயலாக அந்த உணர்வு எப்படி இயக்குகின்றதோ அதற்கு பதிலாக மகரிஷிகளின் அருள்சக்தி நாங்கள் பெற வேண்டும், துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற வேண்டும், ஞான குருவின் அருள்சக்தி பெற வேண்டும், மாமகரிஷி ஈஸ்வராய குருவினுடைய அருள்சக்தி பெற வேண்டும் என்று அந்த துன்பத்தையும் துயரத்தையும் வேதனையும் கஷ்டத்தையும் கோபத்தையும் ஆத்திரத்தையும் பயத்தையும் நம்மை அறியாது இயக்கக்கூடிய அந்த உணர்வுகள் சொல்லாக உணர்வின் மொழிகளாக மீண்டும் மீண்டும் நமக்குள் கலந்து எழுவதை அந்த கனலை அதற்கு சக்தி கொடுக்காதபடி அந்த சக்தியையே நாம் இந்த அருள் சக்தியை பெறக்கூடியதாக நாம் மாற்றிக்கொள்வதே இந்த ஆத்மசக்தியினுடைய முக்கியமான ரகசியமாகும். என்னால் உயிர் நெருப்பு எதை போடுகின்றமோ அதைத்தான் அது இயக்கும், அதைத்தான் அது ஒளிகளாக, அதாவது நம் மனதிற்குள்ளே கஷ்டமாக இருக்கின்றது, வலியாக இருக்கின்றது, வேதனையாக இருக்கிறது என்று சொல்லுகின்றன, அல்லது மற்றவர்கள் இப்படி செய்து விட்டார்கள், இப்படியெல்லாம் செய்வார்கள் என்று எண்ணவில்லை, இப்படி ஏமாற்றுவான் என்று நினைக்கவில்லை, இப்படி என்ன சந்தேகப்படுவான் என்று நினைக்கவில்லை என்று எப்படி இதை பேசுகின்றமோ இதற்கு பதிலாக உயிரான ஈசனிடம் வேண்டி ஞான வீருடன் தொடர்பு கொண்டு மகரிஷி சக்தியை பெறுவேன், என் பார்வை அவரை நல்லவர் ஆக்க வேண்டும், என்னுடைய பார்வையால் அவருக்குள் அந்த சிந்தித்து செயல்படும் அந்த உயர்ந்த ஞானம் பெற வேண்டும், என் பார்வை அவரை உயர்த்த வேண்டும் என்று இந்த உணர்வுகளை நாம் வலுகொண்டு இதை திரும்ப திரும்ப நாம் செய்வதே நமது ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தும் நிலையாகும். நம் ஆன்மாவிலே ஒரு கவசமாக உருப்பெறுகின்றது. என் உடல் வலிக்கின்றது, என் உடலில் நோயாக இருக்கிறது என்று சொல்வதற்கு பதிலாக ஐயோ இப்படி ஆகிவிட்டது என்ற சொல்லுகளை வெளியிலே சொன்னாலும் சரி, மனதிற்குள் நினைத்தாலும் சரி, அதற்கு பதிலாக மகரிஷி சக்தி நான் பெற வேண்டும், மகரிஷி சக்தி நாம் எந்த இடத்துல வலிக்கின்றதோ அந்த இடத்துல படர வேண்டும் என்று இப்படி நாம் மீண்டும் மீண்டும் அதை நல் உணர்வாக நல் சுவாசமாக நாம் இதை செயல்படுத்துவதே இந்த ஆத்மசக்தியினுடைய ரகசியம். ஆக மகரிஷிகளின் அருள்சக்தி பெற வேண்டும் என்று எண்ணி ஏங்கி அந்த மகரிஷியின் அருள்சக்தி வந்து அதை செய்து தருவதல்ல, அந்த மகரிஷியின் அருள்சக்தியில் நம் உயிரான ஈஸ்வரனிடம் அந்த நெருப்பிலே போட்டு அதை மீண்டும் மீண்டும் நினைவு கூறும் பொழுதுதான் அத்தகைய அணுக்களாக அந்த தீமையை வென்ற அனுபவமாக நாம் பெற முடியும். ஆக தீமையை வெல்லக்கூடிய சக்தியை பெற்று தீமையை வெல்லக்கூடிய அனுபவமாக நாம் பெற்றால்தான் அத்தகைய சக்தி வாய்ந்த உணர்வுகள் நமக்குள் விளைந்து நம் ஆன்மாவை காக்கக்கூடிய சக்தியாக வரும். இல்லை என்றால் நாம் ஆத்மசக்தி செய்கின்றேன், தியானமும் செய்கின்றேன், என்னால் இதில் முடியவில்லை என்றுதான் அந்த நுகர்ந்த உணர்வு நம்மை இயக்கிவிடும். அதனால் மூலாதாரத்தில் மூன்றகம் கனலை காலம் அறிந்து கருத்தறிந்து
ஆக நம்முடைய வலிமை என்ன, அதனுடைய வலிமை என்ன, இதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று சிறிது நேரம் இந்த ஆத்ம சுத்தி செய்யும் பொழுது அந்த குரு உணர்வோடு கலந்து நாம் சிந்தனை செலுத்தினால், அதை மேல் நோக்கி நாம் இந்த உணர்வுகளை சுவாசித்தால், நுகர்ந்தால், அந்த ஞானத்தை பெற வேண்டும் என்று எண்ணி ஏங்கினால், அந்த ஞான சக்தி நமக்குள் கிரியையாகி அதன் வழி முதலிலே சொன்னது போன்று என்னுடைய எண்ணத்தால் என்னை நான் காக்க முடியும், என்னுடைய எண்ணத்தால் என் குடும்பத்தை காக்க முடியும், என்னுடைய எண்ணத்தால் இந்த ஊரை காக்க முடியும், உலகை காக்க முடியும் என்று குருநாதர் நம்பிக்கையோடு இதை செயல்படுத்துங்கள் என்று சொன்னால் அந்த நம்பிக்கை நிச்சயம் நமக்குள் வரும். ஏனென்றால் குரு ஈஸ்வரப்பட்டது, அதாவது ஈஸ்வரப்பட்ட நம் குருவிற்கு கொடுத்த வாக்கு எது நடக்குமோ அது நடந்தே தீரும், அந்த விதிப்படிதான் நடக்கும். ஆனாலும் அந்த தீமை உன்னை இயக்க விடாதபடி, அந்த தீமையின் வழியிலே நீ சென்று விடாதபடி உனக்கு மிக மிக சக்தி வாய்ந்த உணவை கொடுக்கின்றேன், ஆகவே நீ அதை எடுத்து தடுத்துக்கொள், உன்னால் தடுக்க முடியும் என்று மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவர் ஞான குருவிற்கு தெளிவாக சொன்ன இந்த நிலைகளை நாமும் ஏற்றுக்கொண்டு விதி என்ற நிலைகளை வலுகொண்டு நம்மை இயக்கினாலும் அதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியாக வருமுன் காப்போம் என்று சொல்வது போன்று நம்மை காக்கக்கூடிய சக்திகளை நாம் நேசித்து, அதாவது வலிமை மிக்க சக்தி என்று நடந்த நிகழ்ச்சிகளையோ அல்லது நடந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளையோ மீண்டும் அதிலேயே சுழன்று, அதையே எண்ணி, அதிலேயே நம் நினைவை செலுத்தி அதிலே மூழ்கி விடாதபடி. ஏனென்றால் அப்படி எண்ணுவதால் எந்த பலனும் இல்லை, அப்படி எண்ணுவதால் நமக்கு எதுவும் கிடைக்கப் போவதும் இல்லை. ஆக நல்ல நேரம் என்பது துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெறுவதுதான். நல்ல நேரம் என்பது மகரிஷி நற்சக்தி பெறுவதுதான். நல்ல நேரம் என்பது அந்த நல்லது நடக்க வேண்டும் என்று மன உறுதி கொண்டு செயல்படுவதுதான் நல்ல நேரம். ஆக மனிதனுக்கு ஜாதகமோ ஜோதிடமோ எதுவும் கிடையாது. ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் குருநாதர் உபதேச வாயிலாக கொடுத்த இந்த வாக்குகளை நினைவு கொண்டு வந்து எல்லா நேரத்தையும் நல்ல நேரமாக நாம் உருவாக்குவோம். ஒரு நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை நமக்குள் உருவாக்கக்கூடிய சிருஷ்டிக்கக்கூடிய சக்தியாக நம் உயிரான ஈசனிடம் வேண்டி நம்முடைய எண்ணத்தால் நம்மை காத்து, குடும்பத்தை காத்து, ஊரை காத்து, உலகை காத்து, நம் குருநாதர் கொடுத்த நமக்கு அருள் வாக்குகளை காக்கக்கூடிய நாம் எல்லாம் உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த ஆத்மசக்தி பயிற்சியை, இன்றைய பயிற்சியை நிறைவு செய்வோம். எல்லோரும் அந்த குரு வழியில் அருஞானம் பெற்று அருள்வாழ்க்கை வாழ்ந்து ஒரு நொடி பொழுது மகிழ்ந்து மகிழ்ந்து வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த பயிற்சியை நிறைவு செய்வோம். உயிரான ஈசனிடம் வேண்டி ஓ ஈஸ்வரா குருதேவா ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா. நாம் அனைவரும் என்றுமே எப்பொழுதுமே குருவினுடைய ஈர்ப்போட்டத்தில், துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் மகிழ்ந்து மகிழ்ந்து வாழ்வோம் என்று கூறி இந்த பயிற்சியை நிறைவு செய்வோம். எல்லோருக்கும் வணக்கம்.